காலை பொழுது புலர சக்தியின் அறையில் அலாரம் அடித்தது. குப்புறப்படுத்திருந்த சக்தி என சலித்துக்கொண்டே தலையை மட்டும் உயர்த்தி பெட்டை பார்த்தவன், தி அலாரத்தை ஆஃப் பண்ணடி என கடுப்பாக கூறினான். காலையிலேயே காட்டம் மாதிரி கத்துறான் காண்டாமிருகம் என கண்ணை தேய்த்து கொண்டு போனை எடுத்து அலாரத்தை டிக்ஷனரி ஆஃப் பண்ணவும் சக்தி படுத்து கண்ணை மூடி மீண்டும் தூங்க ஆரம்பித்தான். விடிஞ்சிடுச்சு. இன்னும் என்ன இவன் தூங்கிட்டு இருக்கான் என தரையில் கால் வைத்து அமர்ந்து குப்புறப்படுத்திருந்தவனின் முதுகுப்புறத்தை பார்த்து யோசித்த தீக்ஷண்யா அவனின் அகன்ற முதுகையும் பளிங்கு போல மின்னிய தேகத்தையும் பார்த்து எச்சில் விழுங்கியபடி, ஆத்தி, என்ன இப்படி இருக்கான்? நேத்து நம்ம பேசின பேச்சுக்கு ஒன்னு வச்சிருந்தா எந்திரிக்கவே 4 நாள் ஆகும் போல என நினைக்கும் போதே உடல் வெடவெடுத்து போனது. மீண்டும் அவளின் போன் அடிக்க அதில் பட்டென காலை அட்டன் செய்து காதில் வைத்தபடி கணவனை பயந்த பார்வை பார்த்தவள் அவன் அசையாமல் படுத்திருப்பதில் நெஞ்சில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சு விடவும் அந்த பக்கம் போனில் காட்டு கத்தில் கத்தினார் நமி. அம்மா, எதுக்கு இப்படி கத்துற என மெல்லமாக கேட்டபடி பால்கனிக்கு வந்தாள் தீக்ஷன்யா. இன்ன வரைக்கும் போனை தூரத்துல வச்சுட்டு இருந்தியாடி, இல்ல வேணும்னே அமுக்குனியாட்டம் அமைதியா இருந்தியா என கோபமாக கேட்டார் நமி. அம்மா, நீ காலையிலே ஃபோன் பண்ற. ஏற்கனவே அலார சத்தத்துல அவங்க கடுப்பாய் கத்துனாங்க என எரிச்சலாக கூறினாள் தீக்ஷன்யா. யாரு என நமி சிரிப்பை அடைக்கப்படி கேட்க, ம், உன்னை அத்தம்மான்னு யார் கூப்பிடுவாங்களோ அவங்க தான். எதுக்கும்மா தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற? நீ தானே மரியாதை இல்லாம பேசினா சண்டைக்கு வருவ என கோபமாக கேட்டாள் தீக்ஷன்யா. சரி சரி, உடனே கோவப்படாத. இப்பதான் எழுந்திருக்கேன்னு நல்லா தெரியுது. சீக்கிரம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சக்திக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சமைக்கிற வேலையை பாரு என்றார் நமி. அம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் பண்றேன். ஆனா வேலைக்கு போகணும். அடுத்த வாரம் கடைசியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒன்ஸ் கம்பெனி போயிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும். நீ அத்தை மாமா கிட்ட பேசுறியா என தீக்ஷனை கேட்கவும், தீக்ஷி, நான் உன்கிட்ட நேத்தே சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீ சக்தி கிட்ட தான் கேட்கணும். அவன்கிட்ட சொல்லு. அவனே உங்க அத்தை மாமா கிட்ட சொல்லுவான். ஒழுங்கா அந்த வீட்டுக்கு இளைய மருமகளா உன்னோட கடமைய சரியா பண்ணு. யாரையும் எதிர்த்து பேசாத. முக்கியமா கஷ்டப்படுத்தாத அளவுக்கு தான் சொல்லுவேன் என்றார் நமி. ஐயோ, நேத்து நான் அவங்கள ரொம்ப பேசினேனே, இப்ப போய் எப்படி கேக்குறது என தீக்ஷண்யா மனதில் நினைத்தபடி நமியிடம், அம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ வை, எனக்கு வேலை இருக்கு என சொல்லிவிட்டு காலை கட் செய்தவள் உள்ளே வந்து தலையணையை சரியாக எடுத்து வைத்துவிட்டு கபடின் அருகில் வந்து, ஐயோ, என்னோட ட்ரெஸ்ஸை இவ்ளோ ஹைட்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. நான் எப்படி எடுக்கிறது? நேத்து நைட்டு முறைச்சிட்டு எடுத்து குடுத்தாங்க. இருந்தாலும் தீக்ஷி, நீ ரொம்ப தான் பண்ற. கோவம் வந்தா நீ நீயாவே இருக்க மாட்டேங்கிற. பாவம் மோகனா அத்தை, தினேஷ் மாமா, மாயவன் மாமா, சரோ பாட்டி யார்கிட்டயும் நேத்து சரியாவே பேசல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? என் நல்லதுக்கு தானே எல்லாம் அவங்க பண்ணாங்க என்ன நினைத்தபடி சக்தியின் அருகில் வந்தவள், ஐயோ, இப்ப இவரு எழுப்புனா என்ன சொல்வாருன்னே தெரியலையே என தேய்மொழி முடித்துக்கொண்டு நகத்தை கடித்துக்கொண்டு அவனையே பார்த்தாள். என்ன வேணும் என சக்தி கண்ணை திறக்காமலே கேட்க அதில் விழுக்கென்று விழுந்த தீக்ஷன்யா நெஞ்சின் மீது கை வைத்து கொண்டு பெருமூச்சு விட்டவள், அது அது ட்ரெஸ் எல்லாம் மேல இருக்கு, எட்லங்க என பாவமாக கூறினாள். கண்ணை திறந்து அவளை நக்கலாக பார்த்த சக்தி, நேத்து நைட்டு ஏதோ என பொறுக்கி மாதிரி பேசின, இப்போ ஒண்ணுமே தெரியாம பாவமா முகத்தை வச்சுட்டு பேசுற, என்ன, உனக்கு ஏதாவது வேணுமா என நக்கல் கலந்த கிண்டலில் கேட்டான். தலையை குனிந்து கொண்ட தீக்ஷன்யா, சாரிங்க, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஆனா நீங்க பண்ணது தப்பு தானே. எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் தாலி கட்டுனீங்க. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் என்ன பிடிக்காது தானே என மெல்லிய குரலில் கேட்டாள். உன்னை பிடிக்காதுன்னு நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லையே தி என சக்தி சொல்லவும் சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்த தீக்ஷன்யா, அப்போ என இழுத்தாள். என்ன அப்போ என சக்தி ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க தலையை இடவலமாக ஆட்டிய தீக்ஷன்யா, ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா என்றால் பாவமாக. முதல்ல முகம் கழுவிட்டு எனக்கு காஃபி கொண்டு வா என அதிகாரமாக கூறினாள் சக்தி. சரி என தீக்ஷண்யா தலையை ஆட்டிவிட்டு குளியல் அறைக்குள் செல்லவும் எழுந்து அமர்ந்து சட்டையை போட்டுக்கொண்டவன் போர்வையை எடுத்து மடித்து கட்டிலில் வைத்துவிட்டு கபடின் அருகில் வந்து மேலே இருந்த அவளின் அடையை எல்லாம் கீழே அவளின் உயரத்திற்கு எட்டும் இடத்தில் அடுக்கி வைக்கவும் தீக்ஷண்யா குளியல் அறையில் இருந்து வரவும் சரியாக இருந்தது. கருப்பு கலர் ஜீன்ஸ், வெள்ளை டிஷர்ட், வெளியில் மஞ்சை தாலிக்கயிறு தொங்க தங்கச்சிலை போல நடந்து வந்தவளை இமை வெட்டாமல் ரசித்து பார்த்த சக்தி அவள் அருகில் வரவும் தலையை தட்டிக்கொண்டு,
என்ன என்பது போல அவளை பார்த்தான். "நான் குளிச்சுட்டு வந்து காஃபி போட்டு குடுக்கவா? இந்த ட்ரெஸ்ஸோடவே எப்படி வெளிய போறது?" என தீக்ஷண்யா கையை பிசைந்து கொண்டு கேட்க, "ஏன்? இந்த ட்ரெஸ்ஸோட நீ வீட்ல யார் முன்னாடியும் போனதே இல்லையா? ரொம்ப பண்ணாத. இதுவும் உன் வீடு தான். உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருந்துக்கோ. இப்ப யாருமே வீட்ல எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. உனக்கும் சேர்த்து." என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. ம். என நகரப் போனவளின் கையை சக்தி பிடிக்க, அவனின் தொடுதலில் மனம் படபடவென அடித்துக்கொள்ள, காரணமே இல்லாமல் தாறுமாறாக துடித்த இதயத்தை அடக்க பெரும்பாடுபட்டு, கழுத்தை மட்டும் திருப்பி அவனைப் பார்த்து, "எ என்னங்க?" என உதடுடன் கேட்டாள். "சாரி." என அவள் கையிலிருந்து கையை எடுத்த சக்தி, "தாலிய வெளியில தெரியற மாதிரி போடாத. அது ஒண்ணும் செயின் கிடையாது. இனிமேல் என்னத் தவிர வேற யாரும் அந்த தாலிய பார்க்கவே கூடாது." என அழுத்தமாக கூறினான். அவன் சொன்னதைக் கேட்டு தீக்ஷண்யாவின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒருவித பரவசம் உண்டாக, கடினப்பட்டு சிவக்கும் முகத்தை அவனுக்கு தெரியாமல் மறைத்தவள், ஷர்ட்டின் வெளியில் தொங்கும் தாலியை எடுத்து உள்ளே போட்டுக்கொண்டு கணவனை பார்த்தாள். போ" என சக்தி சொல்லவும், விட்டால் போதுமென்று வேகமாகச் செல்ல, சின்னதாக சிரித்த சக்தி, "உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான்டி. நானே உனக்கு என்ன பிடிக்காம கல்யாணம் நடக்கக்கூடாது. 2 பேரோட மனசும் ஒண்ணா இணைஞ்சு சந்தோஷமா தான் நம்மளோட கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா சூழ்நிலை அப்படி நடக்க விடல. என்ன பண்றது? ஆனா என்னைக்கு உன்னை பிடிக்கும்டி. அத நீ கோவங்கிற போர்வையில மூடி வச்சுட்டு என்ன பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிற. இனிமே கோவப்படாம எப்பவும் போல நீ இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம்." என மனதில் நினைத்தபடி ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். அவன் குளித்து முடித்து உடையை மாற்றிக்கொண்டு தலையை துவட்டிபடி வரவும், காஃபியுடன் உள்ளே வந்த தீக்ஷண்யா அவன் அணிந்திருந்த வெள்ளை வேஷ்டி சட்டையை பார்த்து ஒரு நொடி முகம் மாறினாலும் அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் அவன் அருகில் வந்து, "என்னங்க, காஃபி?" என கப்பை நீட்டினாள். அதை வாங்கிய சக்தி அவள் முகமாற்றத்தை கவனிக்கவும் தவறவில்லை. "நீ குடிச்சியா?" என பெட்டில் அமர்ந்தபடி கேட்டான். "ஆ, நான் குடிச்சிட்டேன்." என சொல்லிவிட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இவளுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என்ன பார்த்த உடனே இப்படி ரியாக்ட் பண்ணுனா? என சக்தி யோசித்தபடி காஃபியை கொடுத்து, பரவாயில்லடி. நீ எல்லாம் எதுக்குமே தரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா காஃபிய நல்லா தான் போட்டிருக்க. அத்தம்மா உன்னை நல்லா மாத்திருக்காங்க." என நினைத்து சின்னதாக சிரித்தவன் காஃபியை முழுதாக குடித்து கப்பை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு லேப்டாப்பை எடுத்து வந்து பெட்டில் சாய்ந்து அமர்ந்தபடி ஆபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். தீக்ஷண்யா குளித்து முடித்து குளியல் அறையிலேயே புடவையை கட்டிக்கொண்டு வெளியில் வந்தவள் ஆளுயர கண்ணாடியின் முன்பு நின்று அவளின் முட்டிக்கால் வரை இருந்த கூந்தலை துண்டால் துடித்து ஹேர் ட்ரையரை எடுத்து உலர்த்தினாள். வேலை பார்த்து கொண்டிருந்த சக்தி ஏதோ உந்துதலில் அவள் புறம் திரும்பியவன் இமைக்க மறந்து மனைவியை ரசித்தான். ஆரஞ்சு வண்ண புடவையில் தேவதையாக ஜொலித்த மனைவியை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவனுக்கு. அவன் பார்வையை கவனித்த தீக்ஷண்யாவின் உடல் சிலிர்க்க, என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க?" என நெஞ்சம் படபடக்க தீக்ஷண்யா கேட்கவும், பட்டென தலையை அழுத்த கோதிய சக்தி, "ஒன்றும் இல்ல." என லேப்டாப்பில் கண்ணை பதித்து வேலையில் கவனமானான். "ஹோ! என்ன இப்படி பார்க்குறாங்க? ஐயோ! கல்யாணமாகி ஒரு நாள்லயே என்ன இப்படிலாம் நடக்குது? ஆனா ஏன் இது எனக்கு பிடிச்சிருக்கு?" என தீக்ஷண்யா யோசிக்கும்போதே அவளுக்கு தலைவலி தான் வந்தது. என்ன யோசிச்சாலும் யோசிக்கும்போதே தலைவலி தான் வருது என நினைத்தபடி தலையை பின்னி நெற்றியின் வகுட்டில் குங்குமம் வைத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள். வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கவும் பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி சாம்பிராணி பொருத்தி கண்ணை மூடி, "கடவுளே, எனக்கு நீயா அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இது. என்னதான் எனக்கு அவர் பண்ற வேலை பிடிக்கலனாலும் அவரை வெறுக்க நிலையான ஒரு காரணம் என்கிட்ட இல்ல. சின்ன வயசுல ஏதோ அறியாம நான் பண்ணின செயல்ல குடும்பமே 2ஆ பிரிஞ்சிருந்தாலும், இந்த வீட்ல இருக்கிற யாரும் என்கிட்ட சின்னதா கூட முகம் சுளிக்காம பேசுறாங்க. தப்பு பண்ணுனது நான் தானே. வந்தனாக்காவ காப்பாத்த தானே அவர் ஹெல்ப் பண்ணாரு. நான் தான் அத தப்பா புரிஞ்சுட்டு தேவையே இல்லாம எல்லாம் பண்ணிட்டேன். அது எல்லாம் எனக்கு வளர வளர தான் புரிஞ்சுது. ஆனா அவர்கிட்ட சாரி சொல்ல மனசே வரல. இப்பவும் அவர்கிட்ட என்னால ஓரளவுக்கு மேல சரியா பேசவே முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் என் வாழ்க்கை. சீக்கிரம் என் கணவனா ஏத்துக்கிற மாதிரி மனநிலைமையா எனக்கு கொடு." என வேண்டிக்கொண்டு திருநீறை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டவள் கிச்சனுக்கு வந்து முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு காலை உணவை செய்ய ஆரம்பித்தாள்.
மணி 7ஆகவும் வர்ஷா, அகிலா, மோகனா மூவரும் கிச்சனுக்கு வந்தவர்கள் முகத்தில் வேர்வை படர்ந்திருக்க இட்லியை ஹாட் பாக்ஸில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தீக்ஷண்யாவை பார்த்து புன்னகைத்து, "என்ன தீக்ஷி, நேரமா எந்திரிச்சிட்டியா?" என மோகனா கேட்டார். அவரை பார்த்து அழகாய் சிரித்த தீக்ஷண்யா, ஆமா அத்த. சாரி அத்த, நேத்து செம்ம கோவம். அப்பாவோட இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டாருன்னு வருத்தம் வேற. அதையும் தாண்டி என் மனசுலயே பல குழப்பம் இருந்துச்சு. அதான் உங்க யார்கிட்டயும் நான் முகம் குடுத்து கூட பேசல. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க" என்றாள். "உன் மேல இங்க யாருக்குமே கோவம் இல்ல தீக்ஷி. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வருத்தம் மட்டும்தான். அதுவும் உன் மேல இல்ல, சாகி மேல தான். நீ எப்பவும் இதே மாரி சிரிச்சுட்டே இருக்கணும்" என அவள் கன்னத்தை தொட்டு கூறினார் மோகனா. தீக்ஷண்யா சிரிக்கவும், "நீ சிரிச்சா தான் தீக்ஷி அழகு" என வர்ஷா சொல்லவும், "வர்ஷா, மோகனா, இனிமேல் நம்மளுக்கு இந்த கிச்சன்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். என்ன தீக்ஷண்யா, நான் சொல்றது சரிதானே?" என அகிலா கேட்க, அவரை புன்னகையுடன் பார்த்த தீக்ஷண்யா, "இன்னும் 2 வாரம் நான் சமைச்சுடுவேன் அத்த. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அதனால காலையிலயும் நைட்டும் பண்ணிடுறேன். நீங்க மதியம் மட்டும் சமைச்சிடுங்க" என்றாள். "அதெல்லாம் அப்ப பேசிக்கலாம். நீ வேலைக்கு போனா உன்னால ஆஃபீஸ் வேலைய பார்க்கவே நேரம் சரியா இருக்கும். ஆமா, வேலைக்கு போறத பத்தி சக்தி கிட்ட சொல்லிட்டியா?" என மோகனா கேட்க, "இல்ல அத்த" என தீக்ஷண்யா சொல்லவும், "முதல்ல அவன்கிட்ட சொல்லு தீக்ஷி. அவன் தான் இனிமேல உனக்கு எல்லாமே. அவன்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கக்கூடாது. புரியுதா?" என வர்ஷா சொல்லவும் தலையை ஆட்டினாள் தீக்ஷண்யா. "சக்தி எழுந்துட்டானா?" என அகிலா கேட்க, "ம்" என தீக்ஷண்யா சொல்லவும், "சரி இந்த பக்கம் வா. நான் அவனுக்கு காஃபி போட்டு குடுக்குறேன். போய் குடுப்ப" என வர்ஷா சொல்லவும், "நான் நான் காஃபி போட்டு குடுத்துட்டேன் அத்த" என கையை பிசைந்து கொண்டு கூறினாள் தீக்ஷண்யா. அதைக் கேட்டு மூவரும் ஒருவரை ஒருவர் புன்னகையுடன் பார்த்து உதட்டுக்குள் சிரித்தனர். "அத்த, நீங்க 3 பேரு போய் உட்காருங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்" என தீக்ஷண்யா சொல்லும்போதே கிச்சனுக்குள் நுழைந்த சாய்ரா தேவி, "அப்படியே எனக்கும் ஒரு காஃபி" என திமிராக சொல்லவும், அவளை நிமிர்ந்து பார்த்த தீக்ஷண்யாவுக்கு உடல் கூசியது. "சாய்ரா, என்ன கோலம் இது?" என வர்ஷா கத்திய விட்டார். மோகனா, அகிலா இருவரும் அவளை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டனர். ஏனென்றால் சாய்ராவின் புடவை கசங்கி நெற்றியில் வைத்திருந்த குங்குமம் அழிந்திருக்க, அவளின் முகம், கழுத்து என பல இடத்தில் பல்தடம் தெரிந்தது. அவளை பார்க்கும்போதே இரவு என்ன நடந்திருக்கும் என பெண்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. சாய்ரா வேண்டுமென்றேதான் இப்படி அனைவரின் முன்னிலையிலும் வந்து நின்றாள். உண்மையாக அவள் முகத்தில் இருந்த பல்தடம் கூட கிளிப்பால் அவளே உருவாக்கி கொண்டது. தீக்ஷண்யா முன்னிலையில் தங்களுக்குள் அனைத்தும் நடந்துவிட்டது என காட்டுவதற்கே இந்த நாடகம். "அத்தை, எதுக்கு கத்துறீங்க? நான் காஃபி தானே கேட்டேன்" என தீக்ஷண்யாவை பார்த்து நக்கலாக கூறினாள் சாய்ரா. "முதல்ல போய் குளிச்சிட்டு வா. அப்புறம்தான் காஃபி" என வர்ஷா அழுத்தமாக சொல்லவும், தீக்ஷண்யா தன்னை இந்த நிலையில் பார்த்ததே போதும் என நினைத்த சாய்ரா தேவி, "10 நிமிஷத்துல வந்துடுவேன் அத்தை. இப்பவே போட்டு வைங்க" என சொல்லிவிட்டு திமிராக சென்றாள். "என்ன வர்ஷா, இவ இப்படி இருக்கா? எனக்கு என் பையன் வாழ்க்கைய நினைச்சா பயமா இருக்கு. சாயி தப்பான பொண்ண சூஸ் பண்ணிட்டானான்னு தோணுது" என அழுதார் மோகனா. "அத்தை" என தீக்ஷி மோகனாவின் கையை பிடிக்க, "என்ன மோகனா, எதுக்கு இப்படி அழுகுற? சாயியா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே இது. சாயிரா பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவனே டென்ஷன் ஆகி அவளை திருத்துவான். சாயி அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் சாய்ராவோட ஆட்டமெல்லாம். நீ சாயி வாழ்க்கைய நினைச்சு ஃபீல் பண்ணாத" என்றார் வர்ஷா. "ஆமா மோகனா, எனக்கு என்னமோ வர்ஷா சொல்றதுதான் சரின்னு படுது" என்ற அகிலா தீக்ஷண்யாவிடம், "தீக்ஷி, சாய்ரா ஏதாவது சொன்னா கோவப்பட்டு பேசிடாத. அவ கொஞ்சம் வாய் துடுக்கு. சட்டு சட்டுன்னு எதையும் யோசிக்காம பேசிடுவா. அதான் சொல்றேன்" என்றார். "அத்தை, நான் வந்தனா அக்காவை எப்படி பார்க்கறேனோ அதே மாதிரி தான் சாய்ரா அக்காவையும் பார்க்கறேன். என்ன வந்தனா அக்கா கிட்ட பேசின மாதிரி நான் சாய்ரா அக்கா கிட்ட பேசினதில்ல. அவங்களா என்கிட்ட வந்து நார்மலா பேசினா நான் பேசுவேன். இல்லனா என் வேலைய மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு பயப்படாதீங்க" என பொறுமையாக கூறினாள் தீக்ஷண்யா. மூவருக்கும் தீக்ஷண்யாவை நினைத்து பெருமையாக இருக்கு. "சரி சரி, நீங்க போய் உட்காருங்க, நான் சமைச்சிட்டேன். காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன்" என தீக்ஷண்யா சொல்லவும், மூவரும் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமரவும், மாயவன், அகில், தினேஷ், சரு, சாயி என அனைவரும் ஹாலுக்கு வந்தனர். "என்ன, 3 பேரும் ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ரூம்ல இருக்கிறத விட கிச்சன்லயே குடியிருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு?" என தினேஷ் நக்கலாக கேட்க, "ம் உங்க மருமக எங்கள கிச்சனுக்குள்ளேயே விடாம எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நான் காஃபி கொண்டு வரேன், நீங்க போய் உட்காந்துருங்கன்னு சொல்லி தொரத்தி விட்டுட்டா" என்றார் மோகனா. "யாரு, சாய்ராவா?
என மாயவன் கேட்க, இல்ல மாயவன், தீக்ஷண்யா என அழுத்தமாக கூறினார் வர்ஷா. குட்டி பாப்பாவா? என மாயவன் அதிர்ச்சியாக கேட்க, அகில், தினேஷ், சரோ மூவரும் வர்ஷாவையே பார்த்தனர். ஆமா. தீக்ஷண்யா தான். நேரத்திலேயே எழுந்து சாமி கும்பிட்டுட்டு, டிஃபன் சமைச்சுட்டு, இப்போ காஃபி போட்டுட்டு இருக்கா. நாங்க கீழ வரும்போதே சாம்பிராணி வாசம் ஆள தூக்குச்சு என்றார் வர்ஷா. அவ கோவமா பேசாமலே இருந்தாளே பாப்பா. உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? என தினேஷ் மனைவியிடம் கேட்கவும், பேசினா மாமா. கோவத்துல அப்படி இருந்துட்டேன். சாரின்னு சொன்னா என்றார் மோகனா. அதை கேட்டு சாயி, சரு, தினேஷ், அகில், மாயவன் அனைவரின் முகமும் மலர, சாய்ரா தேவியும் வந்து அவர்களுடன் அமர்ந்தாள். அவர்களின் சத்தத்திலேயே அனைவரும் வந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்தாள் தீக்ஷண்யா. அவளின் வதனத்தை பார்த்து சரு மலர்ந்த முகமாய் காஃபியை எடுத்துக்கொள்ள, சாய்ரா சாகி இருப்பதால் அமைதியாக எடுத்துக்கொள்ள, மற்றவர்களும் சின்ன புன்னகையுடன் காஃபியை எடுத்துக்கொண்டு குடித்துவிட்டு, குட்டி பாப்பா சூப்பரா போட்டிருக்க என்றார் தினேஷ். அனைவரும் அதையே ஆமோதித்தனர். தீக்ஷண்யா அனைவரையும் சங்கடமாக பார்த்து, மாமாஸ், பாட்டி, சாரி, நான் நேத்து ஏதோ கோவத்துல தான் பேசாம இருந்துட்டேன் என தயக்கமாக சொல்லவும், நாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கவே இல்ல குட்டி பாப்பா. நீ சாரி எல்லாம் சொல்லாத என்றார் அகில். ம் என தீக்ஷண்யா புன்னகைக்கவும், தீக்ஷி, உன் புருஷனுக்கு காஃபி கொடுத்தியா என சரோ கேட்க, ஆ என அவரை பார்த்த தீக்ஷண்யா, காலையிலேயே நேரமா கொடுத்துட்டேன் பாட்டி. அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்றாள் மெல்லிய குரலில். பெரியவர்கள் அனைவருக்கும் சக்தியை அவள் மரியாதையுடன் பேசுவதிலேயே அவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள் என புரிய, சாகித்யாவுக்கும் நிம்மதியாக இருந்தது. தன்னால் இருவரின் வாழ்க்கை திசை மாறிவிட்டதே என நினைத்து 2 நாட்களாக அவன் குற்ற உணர்ச்சியில் தவித்தது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அத்தை, யாழி அக்காவை காணோம் என தீக்ஷினே கேட்கவும், அவ என்னைக்கு இவ்ளோ காலையில எழுந்திருக்கா? 11 மணிக்கு ஆடி அசைஞ்சு பொறுமையா வருவா. இதோ உங்க மாமா 3 பேரும் அவள 3 வயசு குழந்தை மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க என்றார் அகிலா. தீக்ஷண்யா என்ன சொல்வது என தெரியாமல் முழிக்க, அவள் நேரமா எழுந்து என்ன பண்ண போறா? பொறுமையா எழுந்து வரட்டுமே அகிலா. எதுக்கு நீ யாழிய திட்டுறதுலே குறியா இருக்க என தினேஷ் கோவமாக கேட்க, கல்யாணம் பண்ணிட்டு போற வயசு தினேஷ், இவ்ளோ செல்லம் ஆகாது. அதுக்கு தான் அகிலா சொல்றா என்றார் சரோ. உங்க பசங்களுக்கு நான் சொன்னா ஒண்ணுமே புரியாது அத்தை என அகிலா சொல்லவும், அகிலா, யாழுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவளுக்கு கல்யாணம் ஆனா அவ பொறுப்பா நடந்துப்பா. அத பத்தி நீ கவலைப்பட்டு இப்பவே அவளை திட்டாத என அழுத்தமாக கூறினார் மாயவன். அவளை சொல்லிட்டா போதும், 3 பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க என அகிலா மூவரையும் முறைத்து கொண்டே செல்லவும், சாய்ராவை தவிர அனைவரும் சின்னதாக சிரித்தனர். மாடியிலிருந்து இறங்கி வந்தான் சக்தி. மனைவியை பார்த்து தலையசைத்துவிட்டு அங்கிருந்து நகர, சக்தி, என்னங்க என மோகனா தீக்ஷண்யா இருவரும் கோரஸாக அழைத்தனர். திரும்பி இருவரையும் என்ன என்பது போல பார்த்தான் சக்தி. மோகனா அமைதியாக தீக்ஷண்யாவை பார்க்க, எச்சில் விழுங்கிய தீக்ஷண்யா, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா என்று கேட்க, ஆமா என சக்தி சொல்லவும், சாய்ராவை தவிர அனைவரும் இருவரையும் சுவாரஸ்யமாக பார்த்தனர். தீக்ஷண்யா கையை பிசைந்து கொண்டு சக்தியையும் டைனிங் டேபிளையும் பார்த்தாள். அவளின் பார்வை அர்த்தத்தை புரிந்து கொண்ட சக்தி, அவள் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமல் டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தான். பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்ள, சக்தி அமர்ந்ததும் கிச்சனுக்குள் சென்று ஒரு தட்டில் 4 இட்லி, தேங்காய் சட்னி, குருமா ஊற்றி எடுத்து வந்து அவனிடம் வைத்து ஜக்கில் இருந்த தண்ணீரை கிளாஸில் ஊற்றினாள். மோகனா வாயில் கை வைத்து தினேஷை பார்த்து, முந்தா நாள் என்ன பேச்சு பேசினா, ஆனா இன்னைக்கு கஞ்சாடையிலேயே அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுறா. இவங்கள பத்தி இனிமேல் கவலைப்பட தேவையில்ல மாமா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சக்தி, தீக்ஷண்யா 2 பேரும் நல்ல கணவன் மனைவியா வாழ்வாங்க என்றார். ம் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு என சரோ சொல்லவும், மற்ற அனைவரின் மனமும் குளிர்ந்து போக, சாய்ராவுக்கு தான் அத்தனை கடுப்பாக இருந்தது. சாப்பிட்டு முடித்து கையை கழுவி விட்டு வந்த சக்தி, டைனிங் டேபிளில் இருந்த டிஷ்யூவை எடுத்து கையை துடைத்து கொண்டு மனைவியை பார்த்தவன், நான் கட்சி ஆஃபீஸ் கிளம்புறேன். ஈவினிங் வந்துருவேன். மாம் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட இரு. தனியா ரூம்ல போய் உட்காந்துருக்காத என்றான். ம் என தீக்ஷண்யா தலையை ஆட்டவும், மாமாவுக்கு கால் பண்ணி பேசு. நான் போயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு மோகனாவை பார்த்து தலையசைத்து விட்டு சென்றான். அவன் சென்றதும் அனைவரும் தீக்ஷண்யாவை பார்க்க, கேடி, அன்னைக்கு என்ன பேச்சு பேசுன? இப்ப என்னன்னா என் பையன் சாப்பிடாம போனதும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புற என மோகனா கிண்டலாக கேட்க,
தீக்ஷண்யாவின் முகம் சிவக்க, "அத்த" என சினுங்கினாள். அவளின் சிவந்த முகத்தை பார்த்து அனைவரின் மனமும் குளிர்ந்து போக, தீக்ஷண்யா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத சாய்ரா தேவி, "அது எப்படி அத்த? முதல்ல என் சாயி மாமாவ மயக்க திட்டம் போட்டா. முடியல. அடுத்தது சக்தி மாமாவ கவுக்க திட்டம் போட்டுட்டா. இத போய் பாராட்டுறீங்க?" என சொல்லவும் தீக்ஷண்யாவுக்கு நெஞ்சடைத்து கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்ற, சாய்ராவின் பேச்சில் அனைவரும் அதிர்ந்து போய் அவளை பார்க்கவும், சாகித்யா அவளின் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்தான். கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு கணவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் சாய்ராதேவி. "சாயி" என பெரியவர்கள் அனைவரும் எழுந்து நிற்க, சாகித்யாவின் கம்பீரமான தோற்றத்தை பார்த்து பயந்து போய் சுவற்றை ஒற்றி நின்று கொண்டாள் தீக்ஷண்யா. "சாஹி, என்ன பழக்கம் இது? அவ உன் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி அடிக்கிறது சரி கிடையாது" என்றார் சரோ. "பாட்டி, இவளெல்லாம் அடிக்கலனா திருந்தவே மாட்டா. என்ன வார்த்தை சொன்னான்னு நீங்க எல்லாரும் கேட்டீங்க தானே? குட்டி பாப்பா அந்த மாதிரி பொண்ணா பாட்டி? என்ன பேச்சு பேசுறா? நமி அத்தை, சந்தோஷ் மாமா மட்டும் இத கேட்டிருந்தாங்க, துடிச்சு போயிருப்பாங்க" என்றான் சாகித்யா. அதை கேட்டு அனைவரும் அமைதியாக, "மாமா, இவளுக்காக என்ன அடிக்கிறல்ல?" என அழுது கொண்டே கேட்டாள் சாய்ரா. "அவளுக்காக நான் ஒன்னும் உன்னை அடிக்கல. நீ பேசின வார்த்தை வரம்பு மீறினது. அதுக்காக தான் அடிச்சேன்." "என்ன வார்த்தை தேவி இதெல்லாம்? உன்கிட்ட தீக்ஷி சொன்னாளா என்ன மயக்க பார்த்தேன்னு? அவ ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவ, எப்போ எனக்கும் அவளுக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ, அப்ப இருந்து என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அப்பவே புரிஞ்சுது, என்ன தீக்ஷினியாவுக்கு பிடிக்கலன்னு. ஆனா நான் அதை அவகிட்ட கேட்கவே இல்லை. எனக்கு நமி அத்தை காஃபி குடுன்னு சொல்லும்போது கூட அவ என்னோட முகத்தை பார்க்கவே கிடையாது. இதெல்லாம் யார் நோட் பண்ணாங்களோ இல்லையோ, நான் நோட் பண்ணேன். அதனால மட்டும்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு குடும்பத்தை மீறியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்காதது, குறிச்ச தேதியில சக்தி, தீக்ஷண்யாவோட கல்யாணம் நடக்கும்னு தான். நானே சக்திக்கு தீக்ஷண்யா சரியான ஜோடின்னு பலமுறை நினைச்சிருக்கேன். ஆனா நேத்து அந்த சூழ்நிலையில அவங்க கல்யாணம் நடந்திருக்க வேண்டாம்னு நினைச்சும் ஃபீல் பண்ணேன் என்றவன் தீக்ஷண்யாவை பார்த்து, "குட்டி பாப்பா, நீ வீட்ல இருக்கவங்க சொன்னாங்கன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்ன?" என அழுத்தமாக கேட்டான் சாகித்யா. அவனை பார்த்து தீக்ஷண்யா "தயங்காம சொல்லு குட்டி பாப்பா" என மெல்லிய குரலில் கேட்டான் சாகி. "அப்பா சொன்னாரு தான் மாமா சம்மதமே சொன்னேன். நிஜமா உங்கள எனக்கு பிடிக்காம இல்ல. உங்கள எனக்கு பிடிக்கும். ஆனா புருஷனா என்னால உங்கள யோசிக்கவே முடியல. அப்பா கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னதுலேருந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. என் மனசுல பல குழப்பம் இருந்தாலும் அத வெளியில காட்டிக்காம இருந்தேன்" என அழுது கொண்டே கூறினாள் தீக்ஷண்யா. "கேட்டியா தேவி? உனக்கு இப்ப புரிஞ்சுதா? குட்டி பாப்பா என்ன ஒன்னும் ஆசைப்பட்டு கட்டிக்க சம்மதம் சொல்லல. அப்புறம் இன்னொன்னு, சக்தி அவளோட புருஷன். அவன கவுக்க ஏதாவது பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே" என சாகித்யா அழுத்தமாக கூறினாள். "சாஹி விடு" என மோகனா சொல்லவும், "என்ன மம்மி விடு விடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ பேசினப்பவே கண்டிச்சாதான் மறுபடியும் இந்த மாதிரி பேச மாட்டா. குட்டி பாப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இவ பேசுனது ரொம்ப தப்பான வார்த்தை மம்மி" என்றான் கோவமாக. "மாமா, நான் பேசினது தப்பாவே இருக்கட்டும். ஆனா அது எப்படி ஒரே நாள்ல சக்தி மாமாவ இவ ஏத்துப்பா? ஏதோ அன்னைக்கு அப்படி அழுது சீன் போட்டா, இன்னைக்கு என்னமோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மாதிரி கண்ணாலேயே பேசுறா" என பொறாமையில் பொங்கினாள் சாய்ரா. பெரியவர்கள் அனைவரும் சாய்ராவை என்ன ரகம் என்பது போல பார்க்க, "நீ என்ன பைத்தியமா தேவி? சக்தி அவளோட புருஷன். என்ன பத்தி கூட அவளுக்கு தெரியாது. ஆனா சக்திய பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். சக்தி கூடவே வளர்ந்தவ தீக்ஷண்யா. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கோவத்துல இருந்தவ. மனசு தெளிவானதும் அவளோட கடமைய செய்யணும்னு நினைக்கிறா. தீக்ஷண்யாவ வளர்த்தது நம்மி அத்தை. என்னதான் அவங்க பெங்களூர்ல வளர்ந்திருந்தாலும், தாலிக்கு மிகப்பெரிய மரியாதை குடுக்குற பொண்ணு. பிடிக்காத கல்யாணம்னு விவாகரத்து கேட்டு அவ வாழ்க்கைய வலிச்சுப்பான்னு நீ நினைச்சிருக்கன்னு நீ பேசுறத வச்சே எனக்கு நல்லா தெரியுது. ஆனா குட்டி பாப்பா அப்படி ஒரு முடிவ கோவத்துல கூட எடுக்க மாட்டா. தேவையில்லாம அவள வார்த்தையால குத்தி கிழிக்கிற வேலையெல்லாம் பண்ணுன, பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் ஜாக்கிரதை" என விரல் நீட்டி எச்சரித்தான். சாய்ரா அவமானத்தில் முகம் சிவந்து தீக்ஷண்யாவை முறைத்து கொண்டு நிற்க, "சாஹி, இன்னொன்னு சொல்லி வை. இனிமேல் உன் அம்மா, பெரியம்மா, சித்தி யாரும் கிச்சன் பக்கம் போக மாட்டாங்க. வீட்டுக்கு மருமகளுங்க வந்ததுக்கு அப்புறம் வயசான காலத்துல அவங்க எதுக்கு சமைக்கணும்? அதனால நேரத்துல எழுந்து வேலைய பார்க்கணும். சாய்ராவும் தீக்ஷண்யாவும் எனக்கு ஒண்ணுதான். ஆனா உங்க 2 பேர்கிட்டயும் எனக்கு முகம் கொடுத்து பேசக்கூட பிடிக்கல. ஏன்னா நீங்க பண்ணுன வேலை அப்படி. சரி, அத பத்தி நான் பேசல.
இன்னைக்கு தீக்ஷனை எப்படி நேரமா எழுந்து எல்லா வேலையும் பண்ணனாலோ, அதே மாதிரி சாயராவும் பண்ணணும் என்றார் சரோ அழுத்தமாக. நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? என்னாலலாம் வேலை பண்ண முடியாது. வேணும்னா வேலைக்காரிய போட்டுக்கோங்க என சாய்ரா வெறுப்பாக கூறவும், மீண்டும் அவள் கன்னத்திலேயே அறை விழுந்தது. மாயவன் தான் அடுத்திருந்தார். மாமா! என்னங்க? சின்ன மாமா! அண்ணா! என தீக்ஷண்யா, வர்ஷா, மோகனா, அகிலா, தினேஷ், அகில் என அனைவரும் அதிர்ச்சியாக அவரை பார்க்கவும், சரோ, சாஹி இருவரும் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் நின்றனர். மாமா! என வீங்கிய கன்னத்துடன் மாயவனை பார்த்தாள் சாய்ராதேவி. பிச்சு புடுவ. என்ன வார்த்தை பேசுற? உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நம்ம வீட்ல என்னைக்கு சமைக்க ஆள் போட்டிருக்கு? வீட்டு வேலை செய்றது உனக்கு அடிமைத்தனமா தெரியுதா? நானும் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா, ரொம்ப தான் ஓவரா போற. உன்னை விட தீக்ஷண்யா 5 வருஷம் சின்னவ தானே. சக்தி சாப்பிடாம வேலைக்கு கிளம்ப போறத பார்த்துட்டு, பதறி கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, சாப்பிட வச்சு அனுப்புறா. நீ என்னன்னா, நிதானமா ஆடி அசைஞ்சு எழுந்து வந்து, பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோஃபாவுல கால் மேல கால் போட்டு உட்காந்து, அவ காஃபி கொண்டு வந்து கொடுத்த உடனே குடிக்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்திருக்க. இப்படிதான் நடந்துப்பியா? நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்து உன் அத்தைங்க அமைதியா இருக்க காரணம், உன் அம்மா, அப்பா மட்டும்தான். அத மனசுல வச்சுக்கோ. யாரும் எதுவும் சொல்லல. நாம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பிச்சு எடுத்துருவேன் என அடிக்குரலில் மிரட்டினார். அண்ணா என தினேஷ் அவர் கையை பிடிக்கவும், அவர் கையை தட்டிவிட்ட மாயவன், என்ன தினேஷ், நீயும் அமைதியா இருக்க? இப்படியெல்லாம் பண்ணுனா எப்படி குடும்பம் ஒத்துமையா இருக்கும்? நம்ம காலத்துல கூட மோகனா, அகிலா, வர்ஷா 3 பேரும் இப்படி இல்லையே. உனக்கோ மோகனாவுக்கோ பல சமயம் சண்டை வந்திருக்கு. ஏன், எனக்கும் வர்ஷாவுக்கும் கூட தான். வர்ஷா வந்த புதுசுல ஒத்து போகல. ஆனாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பொண்ணுங்க 3 பேரும் ஒத்துமையா தானே இருந்தாங்க. இதுக்கு அவங்க வேற வேற வீட்ல வந்தவங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க. இப்பவே இப்படி சாய்ரா பண்ணுனா என்ன அர்த்தம்? குடும்பம் உடைஞ்சு போயிடும் தினேஷ். ஏதோ சாகி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதால, இன்னைக்கு சாய்ராவை எதிர்த்து அடிச்சு கண்டிக்கிறான். இதுவே அவன் இல்லாம வேற ஏதாவது நடந்து, அத சாயி வந்த உடனே இவ ஒரு மாதிரி சொல்லி வச்சுட்டா, பிரிவு நிச்சயம்தான். அப்பா, தாத்தா 2 பேரோட ஆசையும் இனிமேல் வர தலைமுறைக்கெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான். ஆனா சாய்ராவோட நடவடிக்கைய பார்த்தா, அவளோட ஆசை நிறைவேறாது போல. என கோவத்தில் பேசி இறுதியாக சோகத்தில் முடித்தார். பெரியப்பா என சாகித்யா அவரின் கையை பிடித்து, என்ன பெரியப்பா பேசுறீங்க? நான் தேவி சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு முதல்ல குடும்பம் தான். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். தேவி நான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட பொண்ணு தான். அதுக்காக அவ சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்ட மாட்டேன். தாத்தாவோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். என்ன ஆனாலும் நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா தான் இருப்போம் என்றான் உறுதியாக. எனக்கு பயமா இருக்கு சாகி. நான் உன் பெரியம்மா விஷயத்த தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயந்ததே கிடையாது. ஆனா இப்ப சாயிரவ நினைச்சு பயமா இருக்கு. சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருந்தாலும், என் மனசுல இப்ப தோன்ற ஒரே விஷயம், குட்டி பாப்பாவால கண்டிப்பா நம்ம குடும்பத்துல யாருக்கும் சின்ன கஷ்டமோ, வருத்தமோ வராது. ஆனா சாய்ரா, அவளால நிம்மதி இல்லாம போயிடும்னு தான் தோணுது. பாவம்டா காயத்ரியும், வசந்தும் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இவ இப்படி பண்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது துடிச்சு போயிடுவாங்க என்றார் கவலையாக. பெரியப்பா, என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா நான் இந்த வீட்டு வாரிசு. கண்டிப்பா தப்பான முடிவ நான் எடுக்கவே மாட்டேன். தேவி புரியாம பேசிட்டு இருக்கா. அத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்றான் சாகித்யா. அண்ணா, அதான் சாகி இவ்ளோ தூரம் சொல்றான்ல. நம்ம பையன நம்மளே நம்பலனா எப்படி? என தினேஷ் சொல்லவும், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதண்ணா. அதனால தான் அண்ணன் இப்படி உடைஞ்சு போய் பேசுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன கனவா கண்டோம்? அப்படியெல்லாம் நடக்கும்னு. காயத்ரி மேல தான் தப்பு முழுசா இருந்தாலும், அந்த இடத்துல ஊமையா நின்னோம்ல. அதனால குடும்பமே 2ஆ பிரிஞ்சத நினைச்சு எத்தன நாள் வருத்தப்பட்டுருப்போம். இதுக்கும் நம்மி வேற வீட்டு பொண்ணு. அதுக்கே நமக்கு அவ்ளோ வலிச்சது. சாஹி நம்ம பையன். அதான் அண்ணன் கலங்கி போய் நிக்கிறாரு என்றார் அகில். மாயவா, தினேஷ், அகில் உங்க 3 பேரோட வருத்தமும் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு சாஹி மேல நம்பிக்கை இருக்கு. அவன் தப்பான முடிவ எடுக்க மாட்டான்னு நான் நம்புறேன். ஒரு முறை என் நம்பிக்கைய உடைச்சுட்டான். இனி அந்த மாரி பண்ண மாட்டான்னு நம்புவோம் என்றார் சரோ. கண்டிப்பா உங்க நம்பிக்கைய காப்பாத்துவேன் பாட்டி என சாகித்யா சொல்லவும் சரிந்து விழுந்து முட்டி போட்டு அமர்ந்த சாய்ரா தேவி
எல்லாரும் என்ன ரொம்ப தப்பான பொண்ணா நெனச்சுட்டு பேசுறீங்க. எனக்கு இதோ இந்த தீட்சையே பிடிக்கல. இங்க இருக்க சிலர் மேல கோவம் தான். அதுக்காக நான் ஒண்ணும் குடும்பத்த பிரிக்க மாட்டேன். எனக்கு இந்த வீட்ல கூட்டு குடும்பமா இருக்கிறது பிடிச்சதால தான் மாமாவையே நான் விரும்ப ஆரம்பிச்சேன். எப்படி என்ன போய் இப்படியெல்லாம் நெனைக்க உங்களுக்கெல்லாம் மனசு வருது? உங்களுக்கெல்லாம் இந்த தீக்ஷண்யா தான் நல்லவளா தெரிவாளா? நான் எப்பவும் உங்களுக்கு கெட்ட பொண்ணா, 2ஆம் பட்சம் தான் இல்லையா? என அழுதாள். தேவி, நீ பேசினது, நடந்துக்கிறத பார்த்து தான் அப்படி தோணுது. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா, உன்னை யார் என்ன சொல்லப் போறா? என சாயிதா கேட்கவும், கண்ணை துடைத்துக்கொண்டு எழுந்து நின்ற சாய்ரா தேவி, ஓகே. இனிமேல் நான் நல்ல மருமகளா நடந்துக்கிறேன். என சொல்லிவிட்டு விருட்டென அங்கிருந்து சென்று விட்டாள். சாயி, போய் அவள சமாதானப்படுத்து. என்ன இருந்தாலும் அவ பக்கமும் நான் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கணும். ஆனா என்னால அவள நம்பவே முடியலடா. ஒரு குடும்பத்துல பொண்ணு பொறுமையா இருந்தா மட்டும் தான் அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். நீங்க 2 பேரும் வீட்ட எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து, இன்னைக்கு சாயரா நடந்துக்கிட்டது வரைக்கும் பார்த்தாலே, என்னால அவள பத்தி நல்ல விதமா யோசிக்கவே முடியல, என்றார் மாயவன். புரியுது பெரியப்பா. தேவி கொஞ்சம் பிடிவாதக்காரி தான். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவ புரிஞ்சுப்பா. நீங்க இத நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. டாடி, சித்தப்பா, மம்மி, பெரியம்மா, சித்தி, பாட்டி, நீங்களும் தேவிய பத்தி நினைச்சு உங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. குட்டி பாப்பாவ சமாதானப்படுத்துங்க. அழுதுகிட்டு இருக்கா. நான் போயிட்டு தேவி கிட்ட பேசிட்டு ரெடியாகி வரேன். ஆஃபீஸ் கிளம்பணும். என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் சாகித்யா. அவன் சென்றதும் தீக்ஷினி அருகில் வந்த மோகனா, தீக்ஷி, இப்ப எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? முதல்ல எந்திரி என்று அதட்டினார். அத்த என அவரை பார்த்து கதறி அழுதாள் தீக்ஷண்யா. அவளால் சாய்ரா சொன்ன வார்த்தையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவ்வளவு தரங்கெட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறோமோ என மனம் வலித்தது. எழுந்திரு தீக்ஷி, இப்ப எழுந்துக்கிறியா இல்ல சக்திக்கு ஃபோன் பண்ணவா? என மோகனா கோவமாக கேட்கவும் பட்டுன அழுகையை நிறுத்திவிட்டு எழுந்து நின்ற தீக்ஷண்யா, அத்த, அவங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணாதீங்க. நான் அழுகல என கண்ணை துடைத்துக் கொண்டு கூறினாள். அதை கேட்டு சின்னதாக சிரித்த மோகனா, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணல. நீ முதல்ல வந்து சாப்பிடு. மாமா, சின்ன மாமா, அகில், அத்தை, வர்ஷா, அகிலா, வாங்க சாப்பிடலாம் என்றார். மோகனா, நீங்க எல்லாரும் உட்காருங்க. தீக்ஷி பரிமாறுவா என சரோ சொல்லவும், சின்னதாக சிரித்த தீக்ஷண்யா, நான் பரிமாறுறேன் பாட்டி, வாங்க என சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்று சமைத்ததை எல்லாம் எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள். அனைவரும் புன்னகையுடன் வந்து அமர, அனைவருக்கும் பொறுமையாக பரிமாறினாள். மாமா, சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. மணி 9 ஆக போகுது. இன்னும் உங்க பொண்ண காணோம். சாப்பிட்டு போய் முதல்ல அவங்கள எழுப்புங்க என்றார் அகிலா தினேஷிடம். எழுப்புறேன். அவள திட்டலனா அன்னைக்கு நாளே உனக்கு ஓடாதுல்ல அகிலா என தினேஷ் நக்கலாக கேட்டார். அகிலா முறைக்க மற்றவர்கள் சிரித்தனர். ஒரு வழியாக அனைவரும் சாப்பிட்டு முடிக்கவும், தீக்ஷண்யாவும் சாப்பிட்டு விட்டு அனைத்தையும் எடுத்து வைத்து கிச்சனை சுத்தம் செய்துவிட்டு அறைக்கு சென்று விட்டாள். கட்சி ஆபீஸுக்கு வந்த சக்தி மனைவியின் கஞ்சாடையையும் அவள் நடந்து கொண்ட விதத்தையும் நினைத்து நிம்மதியாக உணர்ந்தான். அண்ணா என நிலவன் கதவை தட்டவும், உள்ளவா நிலவா என்றான் சக்தி. நிலவன் உள்ளே வந்து, அண்ணா, உங்களை பார்க்க சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருக்காரு என்றான் நிலவன். என்ன விஷயமா என சக்தி கேட்க, தெரியலண்ணா, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு என நிலவன் சொல்லவும், சரி உள்ள அனுப்பு என்றான் சக்தி. நிலவன் வெளியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரை யுவதீரனை உள்ளே போக சொல்லிவிட்டு பணியாளரை அழைத்து காஃபி கொடுக்க சொன்னான். யுவதீரன் 31 வயது, இளம் கட்டிடம் காலை. வெளியுலகத்துக்கு கல்வித்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் எதிராளியாக இருப்பார்கள் என பேசப்பட்டாலும் உண்மையாக இருவரும் நல்ல நண்பர்கள். ராணாவுக்கு பிறகு சக்தி ஒருவனிடம் உரிமையாக பேசுகிறான் என்றால் அது யுவதீரன் மட்டுமே. ஆனால் இருவரும் அவர்களின் நட்பை ஒரு நாளும் வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டியதில்லை. வெளியிடத்தில் எங்கு பார்த்தாலும் முறைத்து கொண்டுதான் திரிவார்கள். யுவதீரன் ஒரு கையால் வேஷ்டியை மடித்து கம்பீரமாக நடந்து வந்து சக்தி அமர்ந்திருந்த இருக்கைக்கு எதிராக இருந்த இருக்கையில் அமர்ந்து அவனையே துளைக்கும் பார்வை பார்த்தான். என்னடா என சக்தி நக்கலாக கேட்க அவனை வெறிக்கொண்டு முறைத்து பார்த்த யுவதீரன், என்ன நொன்னடா, எனக்கு தெரியாம என்னை கூப்பிடாம எப்படிடா உன்னால கல்யாணம் பண்ண முடிஞ்சது? சரி, கல்யாணம் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தியே, எனக்கு என்னடா கொடுத்த என எகிரி கொண்டு வந்தான். தலையில அடித்துக்கொண்ட சக்தி, நீ சுகாதாரத்துறை அமைச்சர், அது கொஞ்சமாவது உன் மனசுல இருக்கா? என்னடா சோத்துக்கு செத்தவன் மாதிரி சண்டைக்கு வர? வெளியிடத்துல நான் உன்னை எங்கேயாவது பார்த்தா பேசியிருக்கேனா?
இதுல உன்ன என் கல்யாணத்துக்கு வேற கூப்பிடணுமா? முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கலடா எருமை. என பேப்பர் வெயிட்டை தூக்கி அவன் மேலேயே போட்டான். அம்மாடி! அதை கரெக்டாக கேட்ச் பிடித்துக் கொண்ட யுவதீரன், கொலகார பாவி! கொஞ்ச நேரத்துல என்ன கொல்ல பாத்தியே! ட்ரீட் இல்லனா இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே! என சொன்னான். இல்ல என சக்தி பட்டுன்னு சொல்லவும், அப்போ 10,000 காசு குடு. நான் போய் நல்ல ஹோட்டலா பார்த்து 2 நாள் தங்கி, அங்க இருக்க சாப்பாட்டெல்லாம் ஃபுல் கட் கட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்றான். 10,000 போதுமா மச்சி? என சக்தி நக்கலாக கேட்க, போதும்டா இப்போதைக்கு குடு. அப்புறம் தேவைப்பட்டா ஃபோன் பண்றேன் என யுவதீரன் சாதாரணமாக கூறினான். அப்போது வேலையாள் வந்து காஃபி கொடுத்துவிட்டு, சார் உங்கள பார்க்க வந்தனா மேடம் வந்திருக்காங்க என்றார். நெற்றியை நீவிய சக்தி, அவ எதுக்கு வந்திருக்கா என யோசித்தபடி, சரி வர சொல்லுங்க என சொன்னவன் அவர் சென்றதும் யுவதீரனை முறைத்து பார்த்த சக்தி, ஏண்டா நீ தான் நல்லா சம்பாதிக்கிற, உன்கிட்ட இல்லாத பணமா, ஏன்டா என் உயிரை வாங்குற என காட்டமாக கேட்டான். காஃபியை மிச்சம் வைக்காமல் உறிஞ்சி எடுத்த யுவதீரன், அது என்னன்னு தெரியல மச்சி, உன் காசுல சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கு. இப்ப நீ பணம் கொடுப்பியா மாட்டியா என கோவமாக கேட்க, மாமா என கதவை தட்டினாள் வந்தனா. எவ அவ என யுவதீரன் திரும்பி பார்த்து கண்ணாடி தடுப்பின் வெளியில் தெரிந்த வந்தனாவின் வதனத்தில் சொக்கி போனவன், என்ன பொண்ணுடா என மனதில் நினைத்து கொண்டான். உள்ளவா வந்தனா என சக்தி சொல்லவும், உள்ளே வந்த வந்தனா யுவதீரனை பார்த்து தயங்கி நின்றவள் பெருமூச்சு விட்டுவிட்டு சக்தியின் அருகில் வந்து, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள். சரி கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு கூப்பிடுறேன் என சக்தி சொல்லவும் வந்தனா வெளியில் சென்று விட, டே மச்சி யார்ரா அது என யுவதீரன் ஆர்வமாக கேட்க, என்னோட மாமா பொண்ணு என சக்தி சொல்லவும், அட நம்ம மாமா பொண்ணா, எம்புட்டு அழகா இருக்கா என சொன்னவனை முறைத்த சக்தி, டேய் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத, உன் அடிதடி அராஜக அரசியலுக்கு அவெல்லாம் செட் ஆக மாட்டா. ஒழுங்கா உனக்கேத்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் நிதானமாக. இங்க பாரு சக்தி, நான் இது வரைக்கும் விளையாட்டா தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப சீரியஸா சொல்றேன். எனக்கு பொண்டாட்டினா அது வந்தனா மட்டும்தான். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ என் நண்பன். என்னை பத்தி உனக்கு அக்கு வேரா, ஆணி வேரா நல்லாவே தெரியும். ஒத்துக்கிறேன் நான் ரவுடி தான். நான் சும்மா போறவனெல்லாம் புடிச்சு அடிதடி பண்ணி வம்பு இழுக்கலையே. பொறுக்கித்தனம், புறம்போக்குத்தனம் பண்றவங்கள தான் அடிக்கிறேன். உன் கூடவே ஒரு பொண்ணு வரும்போது எனக்கு என்னடா என சட்டை கலரை தூக்கிவிட்டு யுவதீரன் கேட்க, அவனின் உறுதியான பேச்சிலேயே வந்தனாவை அவனுக்கு பிடித்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட சக்தி, சரிடா நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் மாமா கிட்ட பேசி பார்த்துட்டு சொல்றேன். ஆனா இப்போ உடனே பேச முடியாது, ஏற்கனவே அவர் நொந்து போயிருக்காரு. ஒரு 6 மாசமாவது டைம் கொடு என்றான் நிதானமாக. ஓகே, என் செல்லத்துக்காக நான் எத்தனை நாள் வேணுனாலும் காத்திருப்பேன் என அழகாய் புன்னகைத்தான் யுவதீரன். அம்மா எப்படி இருக்காங்க என சக்தி கேட்கவும், புன்னகைத்த யுவதீரனின் உதடு சட்டென ஒட்டிக்கொள்ள கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து, இன்னும் படுத்த படுக்கையா தான் இருக்காங்கடா, எப்படி இருந்தவங்க தெரியுமா என முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். இவா என சக்தி எழுந்து வந்து அவன் தோளை அழுத்தி பிடிக்கவும், முடியல சக்தி, அவரோட இழப்பு இவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கிறது உண்மைதான். அதுக்காக பெத்த பையனை பத்தி யோசிக்காம உடம்ப கெடுத்துக்கிட்டு இப்போ படுத்த படுக்கையாவே இருக்காங்க என்றான் கவலையாக. அவன் தலையை கோதிவிட்ட சக்தி, எல்லாம் கூடி சீக்கிரம் சரியாயிடும். சரி நீ கிளம்பு, ரொம்ப நேரம் இருந்தனா இங்க இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கருப்பாடு ஏதோ ஒரு கதையை கட்டி விட்டுட்டு எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுரும். போகும்போது முகத்தை வெறப்பா வச்சுக்கிட்டே போ என்றான். என எழுந்து நின்ற யுவதீரன், அப்போ காசு கொடுக்க மாட்டியா என மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நின்றான். போடா அனுப்புறேன் என அவன் முதுகில் செல்லமாக அடித்தான் சக்தி. ம் என சின்னதாக சிரித்த யுவதீரன், இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி நூடுல்ஸ்னு எல்லாம் சாப்பிட்டு உனக்கு போட்டோ அனுப்புறேன் என சொல்லிவிட்டு அவனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கம்பீரமாக நடந்து சென்றான். போகும் அவனை கவலையாக பார்த்தான் சக்தி. அவனுக்கு மட்டுமே தெரியும் யுவதீரனின் மறுபக்கம். அவன் விளையாட்டுத்தனமாக இருப்பது சக்தியிடம் மட்டுமே. மற்றவர்கள் யுவதீரனை பார்த்தால் எழுந்து மரியாதை கொடுத்து பயந்து கொள்ளும் அளவிற்கு தான் மற்றவர்களிடம் யுவதீரன் இருப்பான்.